ஆளுங்கட்சி பேச்சை கேட்டுதான் போலீஸ் இயங்குகிறது என்று அண்ணாமலை சொல்லுகிறார்கள் என்றால் அதுவே அவமானகரமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஐபிஎஸ்ங்க, ஞாபகம் வச்சு இவங்களுக்கு செய்த குற்ற நிகழ்வு அடுத்து என்ன நடக்கணும்லாம் அக்கறை கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைச்சது, திமுக டார்கெட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பர். இப்ப அவர் நண்பர் ஆயிட்டார், அந்த குற்றம் செய்தவர் அண்ணாமலைக்கு நண்பர் ஆயிட்டார். திமுக ஆட்சி வந்த உடனே இந்த மாதிரி நபர்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கல. எந்த ஒரு ஆட்சியில குற்ற நிகழ்வே இல்லாம இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? அதுல ஏ கிரேட் ரவுடின்னு போலீஸால் வரையறுக்கப்பட்டவர்களை கட்சியில் சேர்த்து பொறுப்பையும் வழங்கியவர் தான் அண்ணாமலை. ஆம்ஸ்ட்ராங் கொலைகேசுடைய எஃப்ஐஆர் வெளியில வரவே இல்லை. ஆனா ஒரு பெண் பாதிக்கப்பட்ட புகாருடைய எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வரைக்கும் காலில் செருப்பு பண்ணிய மாட்டேன். காலைல ஒரு வீட்டுக்கு முன்னாடி 6 முறை சாட்டையால் அடிச்சுட்டு போறேன். ஒன்று மட்டும் பார்க்குறேன், நல்ல காலம் இருந்தால் ஐபிஎஸ்ஸா இல்லை. யோசிச்சு பார்த்தா இந்த ஞானசேகரன் மாதிரியான நிகழ்வு இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல. விஷம் குடிச்சு செத்துட்டு இருப்பாரா என்னன்னு தெரியல. சாவு வீடா இருந்தாலும் புனமானா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தாலும். அப்படி நினைச்சிருந்தா அவர் லண்டன்லாம் போய் ஒரு கேப் எடுத்து படிச்சிருக்க மாட்டார். என்ன படிச்சாரு? சாட்டையால் அடிச்சுக்கிறார். என்னையா படிச்சாரு? இங்கே அமித்ஷா வராரு, அவரை எதிர்த்து கருப்பு கொடி காட்ட போறாங்க. அதுலேருந்து திசை மாற்றணும் மக்களை. அதனால நான் நடு ரோட்டில் வருவேன், சாட்டையால் அடிப்பேன், ஜட்டி கழட்டி போடுவேன். நாளைக்கு ஜட்டி கழட்டும் போராட்டம் கூட அவர் நடத்தலாம். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஞானசேகரன் அப்படின்னு ஒரு நபர், அவர் குற்றப்பின்னணி உடைய ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் அங்கே தன்னுடைய ஆண் நண்பரோட ஒரு தோழி பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள மறைமுகமாக வீடியோ எடுத்திருக்கிறாரு. அதை காமிச்சு மிரட்டி அவங்ககிட்ட தவறாக நடந்து அந்த மாணவி இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிகிச்சையில் இருக்கிறாங்க. இந்த ஞானசேகரனை போலீஸார் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவர் கால் உடைஞ்சிருக்கிறதாகவும் ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது. இதில் அரசாங்கம் ஞானசேகரனுக்கு ஃபேவராக இருக்காங்க, தாமதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, உடனடி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இன்னைக்கு. இன்னும் சொல்லப்போனால் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு. அந்த எஃப்ஐஆர்ல அந்த மாணவியோட அட்ரஸ் இருக்கு. இதெல்லாம் திட்டமிட்டு இவர் திமுக பின்னணி உடையவர் அப்படின்றதுக்காகவே அந்த மாணவியை பழி வாங்குறதுக்காக இப்படி செய்யறாங்கலாம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவத்தை நாம் எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றது முக்கியம். இது கண்டிக்கத்தக்க சம்பவம். நம்மை போன்ற நபர்கள் அவமானத்தில் தலைகுனிய வேண்டிய சம்பவம். நம்மால் ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்க முடியாத அளவிற்கு கல்வி நிறுவனங்கள் பாதுகாப்பற்று இருக்கின்றன தமிழ்நாட்டில்னா அது அனைவருக்குமான ஒரு அவமானகரமான சம்பவம் என்று தான் முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இது இனி நடக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன மாதிரி சட்ட நடவடிக்கைகள் இருக்கணும் என்பதைத்தான் இந்த சமூகம் விவாதிக்கணும். ஆனால் ஒரு சம்பவம் நடந்தவுடன் ஆஹா, இது வரைக்கும் எங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது, வாடா ராஜா வா வா, உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் எதிர்பார்த்தேன், உன்னால் எங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ண சான்ஸ் கிடைக்குது என்பது போல நடந்து கொள்ளுகிறார்கள் அண்ணாமலை போன்ற நபர்கள். அந்த மாணவிக்கான நீதின்றது வேணும். இல்லை, மாணவிக்கு நீதின்றதை விட நம்ம சமூகம் இப்படி இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உங்கள் குழந்தை, என் குழந்தை, என் தங்கச்சி, உங்கள் தங்கச்சி, இப்படிப்பட்ட நபர்கள் படிக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். கல்வி நிறுவனங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதுன்றதுனா அடுத்து படிக்கவும் யாரும் வரமாட்டாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் இது இனி நிகழக்கூடாதுன்னா நம்ம எப்படி யோசிக்கணுன்றது தான் நான் சொல்ல வர்றது. அப்போ இது அனைவருக்குமான கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு குற்ற நிகழ்வு. இந்த நிகழ்வை அரசியலில் மட்டும் தொடர்பு பண்ணி பேசுவது என்பது ஒரு கேவலமான அரசியல் அப்படின்னு நான் பார்க்குறேன். எதிர்கட்சிகள் இதை கண்டிப்பதோ இதை எழுப்புவதோ தவறே அல்ல. எதிர்கட்சிகள் எழுப்புவாங்க தான், எழுப்பவும் வேணும். ஆனால் அதை ஒரு கட்சியாக இருக்கவே தான் போலீஸ் செய்யலை என்று சொல்லுவது என்பது
ஒரு அண்ணாமலை போன்ற ஐபிஎஸ் அதிகாரி சொல்றாருன்னா எழுதப்படாத ஒரு விதியை அவர் சொல்ற மாதிரி அர்த்தம். அமைச்சர் கூட இருக்கிற மாதிரியான போட்டோக்கள்லாம் இருக்கட்டும். அண்ணாமலை அப்படி சொல்றாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, போட்டோ இருக்கட்டும், நான் அதுக்கு வர்றேன். அப்போ ஆளுங்கட்சியா இருந்தா போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அப்படிதான் எனக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் அண்ணாமலை சொல்றது இருக்கு. அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டில் வேற ஆட்சி இருந்தாலும் அப்படி கிடையாது, திமுக இருக்கும்போது மட்டும்தான் போலீஸ் திமுக பேச்சு கேட்குதுன்னு அர்த்தமா? ஆளுங்கட்சி பேச்சை கேட்டுதான் போலீஸ் இயங்குகிறது என்று அண்ணாமலை சொல்லுகிறார்கள் என்றால் அதுவே அவமானகரமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஐபிஎஸ்ங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ போலீஸ் அப்படி இயங்குவதில்லை, போலீஸ் சட்டத்தின்படி இயங்குகிறது அப்படிங்கிற சொல்ல வேண்டிய ஒரு படிப்பை ட்ரைனிங்ல இருந்து பதவியில் இருந்தவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை அப்படி சொல்றாருன்னா பாஜக ஆட்சியில் இருக்கிற இடங்கள்ல பாஜக சம்பந்தப்பட்டவங்களுடைய குற்றங்களை போலீஸ் விசாரிக்காது அப்படின்னு சொல்ல வராரா? அப்படிதான் நம்ம கேட்க வேண்டியது. திமுகவை தானே சார்ஜ் பண்றாரு, அதுதான் கேட்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு குற்றம் நகர்ந்திருக்கு. இப்போ அடுத்தது வருவோம். இந்த குற்றம் செய்த நபர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இருக்கலாம், ஆதரவாளராக இருக்கலாம், செயல்பாட்டாளராக இருக்கலாம். இப்போ அண்ணாமலைக்கே வர்றேன் நான். ஒருத்தன் ரேப் பண்ணுவான் பண்ண மாட்டான்னு தெரிஞ்ச கட்சியில் மெம்பர் சேர்க்குவாங்களா? நீங்கள் சொல்லுங்க. நாளைக்கு தாவேக்கால கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தொடங்கி 4 அடி கூட எடுத்து வைக்கல, பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கினதா நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி தாவேக்காவுக்கு தெரியும்? இந்த ஆளே பாலியல் தவறு செய்வார், எனவே நான் உறுப்பினராக சேர்க்க மாட்டேன்னு எப்படி முன்னாடி சொல்ல முடியும்? அது மாதிரி தான் திமுகவும். இல்ல 2011 அவர் மேல வழக்கு இருக்கு, இதே மாதிரியான ஒரு சம்பவத்துல அதுதான் இருக்காரு. அந்த மாதிரி 1000 வழக்குகள் கொண்ட நபர்களை கட்சியில சேர்த்தவர் தான் அண்ணாமலை. குற்ற பின்புலம் உள்ள, அதுல ஏ கிரேட் ரவுடின்னு போலீஸால் வரையறுக்கப்பட்டவர்களை கட்சியில் சேர்த்து பொறுப்பையும் வழங்கியவர் தான் அண்ணாமலை. இது அந்த கட்சியில் இருந்தவங்களே சொன்னது தானே. ஸோ அப்போ இதை எடுத்தும் போய் திமுகவை எதிர்ப்பதற்கு 1 to 100 ரீசன்ஸ் இருக்கலாம், தாராளமாக எதிர்க்கலாம், நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு மந்திரியோட இவருக்கு ஃபோட்டோ இருக்கு, ஒரு இளைஞரணி தலைவரோட ஃபோட்டோ இருக்குன்னா இருக்கும், கட்சியில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் மீது நடவடிக்கை இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கம் போல சட்டத்துக்கு புறம்பான சில நியாயங்களை போலீஸ் செய்கிறாங்க, அதில் ஒன்று கைகால் உடைப்பது. அது இவருக்கும் நிகழ்ந்திருக்கு. தப்பிக்க பார்த்தாரு, ஓடினாரு, விழுந்துட்டாரு, கை உடைஞ்சிச்சு, கால் உடைஞ்சிச்சுன்னு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் சில குற்றங்களை செய்பவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுத்து விட்டு வழக்கு போடுதோ அதை இவருக்கும் செய்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் திமுக பின்புலத்தை சேர்ந்தவர் என்பதால் விட்டு விட்டார்கள் என்று சொல்றதுல ஒரு உண்மை இல்லை. இப்ப நீங்க ஒரு நபர் சார்ந்து இதை நம்ம ஒரு குற்றவாளி அவர் சார்ந்து பேசுறதை தாண்டி சென்னையில மையத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? சம்பவம் நடக்குதாங்க நம்ம சட்டமே போடுறோம். ஒரு சம்பவம் நடக்கும், அதற்கு என்ன தண்டனை என்பதுதான் ஐபிசி, இந்திய தண்டனை சட்டம் நம்ம வச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற புதிய சட்டம் இன்னொன்று இருக்குல்ல, திமுக ஆட்சி வந்த உடனே இந்த மாதிரி நபர்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சது. எந்த ஒரு ஆட்சியில குற்ற நிகழ்வே இல்லாம இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்குன்னு சொல்றீங்க பாப்போம். ஒரு நாட்டில் என்னென்ன குற்றங்கள் நடக்கும், அதற்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன விசாரணை என்றால் சட்டங்களையே நம்ம ஏற்றுக்கிறோம். எனவே குற்றமே நிகழாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆட்சி இருக்குமா? இல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு துணிச்சல் வரல ஒரு நபருக்கு. ஆமா, அதுதானுங்க குற்றவாளி, அவன் தாங்க குற்றவாளி. கோர்ட்டு முன்னாடியே கொலை பண்ணானே, அந்த துணிச்சல் எப்படி வந்து நீங்க கேட்குறீங்க? கோர்ட்டு உள்ளே கொலை பண்ணாங்களே எக்மோர்ல, அது எப்படி வருதுன்னு கேட்குறீங்க? வக்கீல கோர்ட்டில் எக்மோரில் கொலை பண்ணாங்க, அந்த துணிச்சல். ஸோ இது என்னமோ இது வரைக்கும் அது அப்படி பண்ணக்கூடாது. அதன் பிறகு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தோம், எப்படி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற சம்பவம் இதுவரை நிகழ்ந்ததில்லை, இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது, இப்படி சொல்லுங்க, நம்ம அதை சரி செய்யலாம், சரின்னு சொல்லலாம். இது ரெகுலர் அஃபென்ஸ் கிடையாது. அப்போ இப்போ ஏன் நடக்குது? அப்போ என்ன பயம் விட்டு போச்சு? இப்போ கோட்டூர் எங்கே இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான இடம் தான். அப்போது இந்த நபரும் அதே ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு தகவல் வருது, இந்த அஃபென்ஸ் செஞ்சவர். இப்போ என்ன நடக்குது?
ஒரு நபருடைய செயல் இது மாதிரி இருக்குன்னா அடுத்த கட்டமாக பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அங்க கொள்ளை நடக்கக்கூடாது, செயின் ஸ்நாச்சிங் நடக்கக்கூடாது, செக்ஸுவல் அஃபென்ஸ் நடக்கக்கூடாது. மாணவர்கள் படிக்கிற இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கணும். அங்கு கஞ்சா விற்கக்கூடாது, அங்கு போதைப்பொருள் நடமாடக்கூடாது. படிக்க வந்தவங்க நல்ல சூழல்ல நல்லா படிக்கணும். எதிர்கால அதை கண்காணிக்க வேண்டியது யார் பொறுப்பு? இதுதான் போலீஸோட பொறுப்பு தான். அதுதான் இப்ப அதை தவற விட்டுருக்காங்களா அவங்க? இப்போ ஒரு கிரைம் நடந்தா தவற விட்டதா சொல்றதுன்னு ஏத்துக்க முடியாதுங்க. நீ இது வந்து இது எப்படி சொல்றது? உடல்னு இருந்தா நோயின் வர்ற தன்மை தான். நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் வரக்கூடிய தன்மை மாதிரி. ஆனால் இது போலீஸுடைய தவறில் நடந்த குற்றம் அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? போலீஸுடைய கவனத்தில் நடந்த ஒரு செக்ஸுவல் அசால்ட் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? சட்டம் ஒழுங்குன்ற அர்த்தமே வேறங்க. இது கிரைம். ஒரு கிரைம் நடப்பதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு நீங்க சொல்லிட முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா நீங்க இது எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? நேஷனல் அல்லது ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கு போங்க. குற்றமே இல்லாத நாள், குற்றமே இல்லாத மாதம், குற்றமே இல்லாத ஆண்டுன்னு ஏதாவது ஒரு ரெக்கார்டு எடுத்து காட்டுங்க பார்ப்போம். இந்தியா முழுக்க அல்லது உலகத்தில் எந்த மூலையிலையும். ஸோ ஒரு கிரைம் எங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும். டிராஃபிக் அஃபென்ஸ் நடக்கலாம், கொலை நடக்கலாம், போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு இது, வாய் தகராறு, வரப்பு தகராறு நடக்கலாம். ஏதோ ஒரு விதமான குற்றம் நாட்டில் நடந்து கொண்டே தான் இருக்கும். மைனர்லேருந்து மேஜர் அஃபென்ஸ் வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம அதை நியாயப்படுத்துவதற்காக இல்லை. அதுக்கு தான் போலீஸ், அதுக்கு தான் சட்டம், அதுக்கு தான் கோர்ட் வச்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குற்றமும் நடக்காமல் இருக்கக்கூடிய சமூகம் என்றது எங்கேயுமே கிடையாது. அது கிடையாது. அது எவ்வாறு தடுக்கப்படுது? குற்றம் நிகழ்ந்தால் எப்படி நம்ம பனிஷ் பண்ணுறோன்ற மாதிரி தான். இப்போ நிர்பயா வழக்கு நீங்கள் பார்த்தீங்க டெல்லியில். அது ஒரு கொடூரமான வழக்கு. அதன் பிறகு ஒரு பெரிய கொந்தளிப்பு நாடு முழுக்க நடந்தது. இல்லை, அதில் தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான சட்டங்கள் இல்லை நம்ம நாட்டில், அதனால தான் இந்த தவறுகள் திருப்பி திருப்பி நடக்குது. அப்போ அடுத்து வர்றீங்க பார்த்தீங்களா? தவறு செய்வது இயல்பு, இப்போ சட்டம் தான் தேவைன்னு வர்றீங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறனால தப்பு நடக்காமல். அப்போது நாம கிரைம் ஓரியன்ட் பீப்புள். நல்லா கவனிங்க. குற்றம் செய்கிற இயல்பு நம்மகிட்ட இருக்கு. அப்போ பெண்ணை மதிக்காத, பெண்ணை போகப் பொருளாக, பெண்ணை ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கிற தன்மை உள்ள ஆண்களாக நாம் இருக்கோம். அதுதான் திருடுறோம். புரியுதா உங்களுக்கு? பெண்ணை ஒரு பொருளாக பார்க்கறதுனால தான் அதை அபகரிக்க பார்க்குறோம், அதை வன்புணர்வு செய்ய பார்க்குறோம். அப்போ எங்கே மாற வேண்டியிருக்கு? ஆண்களுடைய குணத்தில் மாற வேண்டியிருக்கு. பெண் அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுறீங்க நீங்க. இப்போ ஆமாம், இப்போ அதோட சுருக்கிட முடியுமா? இது அதிகம். அதை சுருக்கவே சொல்ல வரல, அங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பெண்களை ஒரு போகப் பொருளாக அப்பாவும் அண்ணனும் மாமனும் மச்சானும் கலாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்க, பங்காளிங்கிட்ட பேசுவீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கும்னு எப்படி நினைக்கிறீங்க? உங்களை போன்ற ஆண்களை சுற்றி தானே இருக்கான் அவன். உங்கள் தாய் தந்தையர் பெண்ணை வேறு விதமாக ஆணை வேறு விதமாக வளர்க்குறாங்கல்ல. ஆணை ஒரு பொறுப்புள்ள ஆணாக வளர்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு நம்ம இன்னும் வரல. பெண் மேலே தான் தவறு சொல்கிறோம். உன்னை எவன் 12 மணிக்கு அங்கே போக சொன்னான்ற கேள்வி தான் பெண்ணுக்கு வருது. ஏன்னா 12 மணிக்கு அங்கே போனால் உனக்கு தப்பு நடக்கும் என்பது எழுதப்படாத விதி மாதிரில நம்ம மனோபாவம் இருக்குது. அது தப்பு இல்லை. நீங்கள் 12 மணிக்கு வெளியில் போனால் உங்களுக்கு ஆபத்து வராது. ஆனால் ஒரு பெண்மணி போனால் ஆபத்து வரும்னா அது என்ன நியாயம்? இப்போ அதெல்லாம் சரி செய்யறதுன்னு சட்டங்கள் இருக்கு. அதைத்தான் சொல்ல வரோம். இப்போ சட்டம் அதுக்கு தான் போடுறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கோம். இப்போது சார், சாலை விபத்து சார், சாலையில் வந்து விபத்து நடக்கவே இல்லையா? போலீஸ் சொல்லி எத்தனை பேர் கேட்குறோம்? நீங்கள் அங்கே வாங்க, ஒழுங்குமுறைக்கு வர்றீங்கன்னா அங்கே வாங்க. சாலை விபத்து தினசரி நடக்குது. சட்டம் இல்லையா? போலீஸோட கண்ட்ரோல் இல்லையா? நம்ம சாகுறோம். நம்ம தப்பாக ஓட்டினா நாமும் சாகுறோம், அடுத்தவனையும் சாகடிக்கிறோம். அதுலேயே நம்ம தெரிந்தலையே. அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரில் நாம் இருக்கோம். தயவுசெய்து அதை புரிஞ்சு. தமிழ், பெரியார், அந்த மண் இந்த மண், அம்பேத்கர், இதெல்லா பெருமையோடையும் இன்னமும் ஆண் பெண் சமத்துவம் என்பது நம்ம குடும்பங்களிலேயே வரவில்லை, நமது கலாச்சாரத்தில் வரல. சரி, ஒரு பெண் வந்து துணிச்சலா வெளியே சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியாகிருக்கு. அதுல வந்து அந்த பெண்ணுடைய அந்த மாணவியோட அட்ரஸ்லாம் இருக்கு. அதுவே திட்டமிட்டு இது வந்து காவல்துறை இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும்
சமீபத்தில் நடந்த ஒரு அதிகமான விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு கொலையோட எஃப்ஐஆர் வெளியில் வரவே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலைகேஸோட எஃப்ஐஆர் வெளியில் வரவே இல்லை. ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட புகாருடைய எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாலியல் தொடர்புள்ள வழக்குகளின் முதல் தகவல் அறிக்கையை பாதுகாக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையாக வைத்திருக்க வேண்டிய சென்னை காவல்துறை இதை எதற்காக வெளியில் விட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 1. 2, முதல் தகவல் அறிக்கை பதிந்தவர்கள் எவ்வாறு புகார்தாரரின் தகவல்களை பதிந்தார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் காவல்துறை விட்ட தவறு. இது சென்னை அந்த பின்னணியில அரசியல் இருக்கு. அதுக்கு சென்னை காவல்துறை ஆணையர் தான் பதில் சொல்லணும். ரவுடிங்களுக்கு மட்டும் நான் ரவுடி பாஷையில் சொல்கிறேன்னவர் பெண்கள் மீது ஒரு குற்ற நிகழ்வை நடத்தக்கூடிய ஆட்களுக்கு இப்படி தான் பதில் சொல்வாரா, இப்படி தான் நடவடிக்கை எடுப்பாரான்னு அவர் தான் பதில் சொல்லணும். இதில் ஏதேனும் ஒரு பொறுப்பற்ற தன்மை இது போல் எஃப்ஐஆரில் டீட்டெயில் வந்தது இல்லை எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது எல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான பொறுப்பு சென்னை காவல்துறை ஆணையரை தான் சாருன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டும். ஏன்னா என்கவுண்டர் பண்ணிவிட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டோம், இதை பண்ணிட்டு முடிச்சிட்டோன்றது கிடையாது. நிர்வாகத்துக்கு வரணும். அப்போ அந்த நிர்வாகத்தில் ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யக்கூடிய ஒரு அலுவலருக்கு, ஒரு காவல்துறை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு இல்லை என்றால் அதற்கு பொறுப்பு அந்த தலைவரை தான் போய் சேரும், நிர்வாக தலைமையை தான் போய் சேரும்னு நான் சொல்லுவேன். இல்லை, அந்த நிர்வாகம் அரசு கீழே தானே வருது. அதுக்கு நீங்கள் போங்க. அரசு காவல்துறை ஆணையரை கேட்கட்டும், ஏன்பா இந்த தவறுலாம் நடந்தது, பதில் கேட்கட்டும். தவறுனா அவரை மாற்றட்டும். இது அரசின் பொறுப்பு. இப்போ நீங்களும் நானும் நம்ம நிர்வாகத்துக்கு பேசுகிறோம். இப்போ இந்த கமிஷனர் ஒரு தவறு சரியாக நிர்வாகம் பண்ணலைன்னா அதனுடைய பின் விளைவு இந்த அரசுக்கு வருது அப்படின்னா அந்த அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்றுது. இதில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சொல்கிறாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் கூட சொல்லியிருக்காரு. இப்போ பாஜகவினரும் பதிவுகள்லாம் போடுறாங்க. ஸ்டாலின் தான் கேட்பாரா, நாங்கள் என்ன அவியலா பண்ண முடியும், அரசியல் தான் பண்ண முடியும்னு அப்போ சொன்னார். இப்போ ஏன் இதில் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க? செய்வாங்க தான், வாய்ப்பு கொடுத்தா. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே, இந்த ஒரு நிகழ்ச்சி இதில் ஒரு அஃபென்ஸ் பண்ண ஒரு நபர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வாராது வந்த மாமணி போல் அண்ணாமலை போன்ற ஆட்களுக்கு ஆகிட்டார். இவங்களுக்கு செய்த குற்ற நிகழ்வு அடுத்து என்ன நடக்கணும்லாம் அக்கறை கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திமுக டார்கெட் பண்ண ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பர். இப்போ அவர் நண்பர் ஆயிட்டார். அந்த குற்றம் செய்தவர் அண்ணாமலைக்கு நண்பர் ஆயிட்டார். ஏன்னா அவங்க அதாவது அரசியல் செய்வது என்பது இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நிர்வாக அரசியலாக இருக்கணும். நிர்வாக சீர்திருத்தத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கணும். அடுத்து அப்படி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு நிர்வாகம் மாறணும். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது திமுகவால் தான் இந்த குற்றம் நடந்தது, திமுக ஆட்சியில் இல்லைன்னா இந்த குற்றம் நடந்திருக்காதுன்னு பேசுறதெல்லாம் தவறான ஒன்று. அதுதான் அந்த மாதிரி அரசியலை தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம உங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது, எனக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. ஏன் ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு பெண் இயல்பாக நடந்து செல்ல முடியாமல் இருக்குது? ஏங்க, நம்ம 2 பேரும் ஒன்று தானே, இந்திய குடிமக்கள் தானே. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியமும் பாதுகாப்பும் ஏன் பெண்ணாக பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடாது? அவங்க சமமாக ஓட்டளிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி 50% பெண்கள் வாக்களிக்க மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய ஜனநாயகமே கேள்விக்குறி ஆகிடும்ல. அப்போ அந்த மரியாதையை நாம் இன்னமும் பெண்களுக்கு வழங்கவில்லை என்பதை நம்ம ஏற்றுக்கணும். அண்ணாமலை போன்ற அரைவேக்காடு வேறு விஷயம். ஆனால் நம்மளை போன்ற மீடியாவிலேருந்து இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு என்ன பொறுப்பு வரணும்னா, ஒரு ஆணுக்கு என்ன உரிமையும் பாதுகாப்பும் சட்டத்தில் இருக்கோ அது பெண்ணுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். ஏன் பெண் மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருளாக மாறுறாங்கங்க? அவங்க யாருக்கிட்டேருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொருளாக மாறுறாங்க? ஆண்கிட்டேருந்து தானே மாறுறாங்க. அப்போ ஆண்கள்கிட்ட தானே ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அது மாற்றப்பட வேண்டும். அதுதான் நம்ம சொல்ல இந்த சம்பவத்திலேருந்து நீங்கள் ஒன்று உணர்றீங்கன்னா, ஒன்று மக்களுக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆண்கள் திருந்தணும். பெண்களை போகப் பொருளாக அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குற தன்மையிலேருந்து மாறணும். இப்போ இவருக்கு சரியான தண்டனை கொடுக்கறது மூலமாக அது நடக்காதா? அது ஒருவருக்கு மட்டும் இல்லை. இப்போ அடுத்து ஒருத்தர் வராரு போகிற, இப்போ கொலைக்கு கூட நம்ம தண்டனை கொடுக்குறோம், தூக்கு தண்டனை கூட கொடுக்குறோம். கொலை நடக்காமலா இருக்குது? அப்போ மாற்றங்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் சமூகத்தில் வரணும். இந்த மாதிரியான குடும்பத்தில் வரணுங்க. அடிப்படையாக குடும்பத்திலே வரணும்.
தாயும் தந்தையும் ஆணையும் பெண்ணையும் சமமாக வளர்த்தெடுக்க வேண்டும். அங்கிருந்து தொடங்கணும். அப்போதான் கல்வி நிறுவனங்கள் போன்றவையும் பாதுகாப்பான இடங்களா இருக்கும். அதை தாண்டி போலீஸ் இருக்குன்னா அன்னைக்கும் இருக்கும். நம்ம சமமா பாவிக்கிற நாடுகள்லையும் வன்முறை இல்லையானா இருக்கு. இது மாதிரியான சம்பவங்கள் நடவடிக்கை இல்லையானா காணாமல் போன பெண்கள் வழக்கு இருக்கு. ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட. இது 1 or 2 நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இன் ஜென்ரல் ஒரு பாதுகாக்கப்பட்ட சமூகமாக நம்ம இருக்கணும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்கும். அண்ணாமலை 48 நாட்கள் விரதம் இருக்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வரைக்கும் காலில் செருப்பு அணிய மாட்டேன் இந்த விரதம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாரு. அறுபடை வீடுகளுக்கும் போக போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. சபதத்தை தொடங்கினார் அண்ணாமலை அப்படின்னு செய்திகள் வெளியாகுது. காலைல ஒரு வீட்டுக்கு முன்னாடி 6 முறை சாட்டையால் அடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டம்னா அதுக்கு அதை அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒன்று மட்டும் பார்க்குறேன், நல்ல காலம் இந்த ஆள் ஐபிஎஸ்ஸாக இல்லை. யோசித்து பார்த்தா இந்த ஞானசேகரன் மாதிரியான நிகழ்வு இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு தெரியல. விஷங்குச்சி செத்துட்டு இருப்பாரா என்னான்னு தெரில. ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு சாட்டையால் அடிச்சுக்கிற ஏங்க இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க. அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லலாம். அதை விட மோசம். அதாவது பைத்தியக்காரன் முன்னாடியும் 10 பேர், பணக்காரன் முன்னாடி 10 பேர் இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு 10 பேர் தன்னை தினசரி பேசணும் பார்க்கணுன்றதுக்காக எந்தவித பைத்தியக்காரத்தனத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபரை ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இல்லாட்டி நீ அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ, உன்னை யார் கேட்க அடிச்சுக்கோ, நீ சாமியை வேண்டாம இது எல்லாமே ஒரு விளம்பர பொருளா வெளியில் சொல்கிறது அப்படின்னா அரசியல்னா என்னன்னே தெரியாமல் தன்னை ஒரு விளம்பர பொருளாக வச்சுக்கிட்டு இருக்கணும். எந்நேரமும் என்னை பற்றியே பேசணும். சாவு வீடாக இருந்தாலும் புனமானா இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தாலும். அப்படி நினச்சிருந்தா அவர் லண்டன்லாம் போய் ஒரு கேப் எடுத்து படிச்சிருக்க மாட்டார். என்ன படித்தார்? சாட்டையால் அடிச்சுக்கிறதுக்கா? என்னையா படித்தார்? சரி, இந்த 3 மாதம் இதை படித்து நீங்களும் கேட்டதில்லை, எந்த ஒரு மீடியாவும் கேட்கல, அவரும் சொன்னதில்லை. லண்டனில் 3 வருஷம் படித்தவன் இருக்கான், 13 வருஷம் படித்தவன் இருக்கான். அவன்லாம் இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கானா? அதாவது அரசியல்னா என்னன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அரசியல் நடக்குது தமிழ்நாட்டில். பெரியாரிசம் பேசுகிறாங்க, அம்பேத்கர் பேசுகிறாங்கன்னா நாளைக்கு அமித்ஷா வராரு, அவர் எதிர்த்து கருப்பு கொடி காட்ட போகிறாங்க. அதுலேருந்து திசை மாற்றணும் மக்களை. அதனால் நான் நடு ரோட்டில் வருவேன், சாட்டையால் அடிப்பேன், ஜட்டி கழட்டி போடுவேன். நாளைக்கு ஜட்டி கழட்டும் போராட்டம் கூட அவர் நடத்தலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? இது ஏன் நீ ஒன்று போட்டுக்காமல் போகாது, ஏன் எங்களுக்கு சொல்கிற? நான் உள்ளாடை அணிய மாட்டேன், ஒரு போராட்டம் நடத்துவேன்னு ஒருத்தன் வெளியில் சொல்கிறான்னா அது அரசியல். நீங்கள் செய்தி ஆகுறீங்கன்னா உங்களெல்லாம் நான் எங்கே கொண்டு போய் நான்லாம் மறுப்பேங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம். இது வேறு என்ன கேள்வி வேறு கேட்குறீங்க? நான்லாம் இப்படிப்பட்ட செய்தியை பிளாக் அவுட் பண்ணுவேன் நான் மீடியாவாக இருந்தேன்னா. மக்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து சொல்லணுங்க. இதெல்லாம் ஒரு செய்தி. நீங்கள் செருப்பு போடுங்க, பிரேக்கிங் நியூஸ் சார். அது அந்த அளவுக்கு மீடியா இருக்குது இன்றைக்கி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மீடியாவுடைய ஒரு தரம் என்னன்றது, யாரை நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீங்க, என்ன மாதிரி செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்குறீங்கன்னு இருக்குது. அதில் செருப்பு போட மாட்டேன், சாட்டையால் அடிப்பேன், அடுத்து என்ன போட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. நான் பொறுப்பு கிடையாது, நான் காலையிலேருந்து பல் விளக்க மாட்டேன்னு சொல்கிற கதையாக இருக்குது. இதுக்கு போய் நான் என்னத்த பதில் சொல்கிறது? ஓகே, நமக்கு அது தேவையில்லைங்க. நமக்கு தேவை இது போன்ற வன்முறை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நிகழா வண்ணம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தமிழ்நாடு மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம விவாதிப்போம். அப்படிதான் திமுக ஆட்சி இருக்குது, அதிமுக ஆட்சி இருக்குன்றதுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டில் வேறு ஒரு பல்கலைக்கழக பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது. பப்ளிக் பிளேஸில் பெண்கள் பாதுகாப்பாக உணரணும். அதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம். மற்றபடி இந்த ஜோக்கர் பற்றியெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.